நீங்கெல்லாம் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்ன நம்ம சமீபத்தில் சந்திச்ச துக்ககரமான சூழ்நிலையில இப்ப சந்தோஷமான சூழ்நிலை சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு சந்தோஷம் தான். என்னப்பா? வா. ஆமாப்பா. இந்தாங்க தாம்பூலம் போடும். ஏண்டி அவர் தான் பொண்டாட்டியை மிஸ் பண்ணிட்டோங்கிற கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. பக்கத்துல போய் உட்கார்ந்ததா என்ன? அது கூட உனக்கு புரியல? புரியாமல்லதானா? எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதான் வெக்கப்படுது, வேற ஒண்ணும் இல்ல. பக்கத்துல உட்கார். என்ன மாமா நீங்க எதுக்கு கூச்சப்படணும்? புது பொண்ணா அவ. சரியா சொன்னீங்க. எங்க வீட்லயும் எது சொன்னாலும் இப்படிதான். அக்கா கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆஹா, என்ன அருமையான சாப்பாடு. என்னைக்காவது ஒரு நாள் இப்படிப்பட்ட சாப்பாட்டை நம்ம வீட்டில் சாப்பிட்ருக்கோமா? எல்லாம் அழகர் குளம் தண்ணியோட மகிமை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சாப்பிட்ட சாம்பாரை விட ருசியான டேஸ்டான சாம்பாரை நானே வீட்டில் வச்சுருக்கேன். என்ன ராஜு? மாப்பிள்ள நீங்க சாம்பார் வச்சிருப்பீங்க, உங்க பொண்டாட்டி சாப்பிட்டுருக்கோம். ஆனாலும் ஏன் தங்கச்சி மாப்பிள்ள சாம்பார் எக்ஸ்பர்ட்டோ? வெறும் பேச்சு மாத்திரம்தான், ரிசல்ட் ஒன்னும் கிடையாது. அவர் வச்ச சாம்பாரை நீங்க எல்லாம் சாப்பிடலங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்காரு. நான் சொல்லட்டுமா? நம்ம வீட்லயே சாப்பாட்டுல எக்ஸ்பர்ட் என் பொண்டாட்டி ஈஸ்வரி வைக்கிற ரசம் தான். அதுக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாது. கோபி சகலை எப்ப பார்த்தாலும் எதையோ குடிச்ச மாதிரி மூஞ்சியா ஈன்னு வச்சிருப்பாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தினமும் குடிக்கிற அந்த ரசம் தான் நினைக்கிறேன். டேய் சகல, நீ ஒரு தயிர் வடை கேசு. மூக்குப்பொடி போட்டு போட்டு ருசினா என்னன்னு தெரியாம சொரணு மடங்கி போச்சு. உனக்கெல்லாம் ரசனையை பத்தி என்னடா தெரியும்? சகல ரசனை பத்தி பேசுறதுக்கும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் ரசனை இருக்கிறது தான் சகல. இருக்குடா. இப்படி ஒரு அழகான வீட்டுல, அழகான கிராமத்துல, அருமையான காத்த என்னைக்காவது ஒரு நாள் அனுபவிக்கணும்டா. ஈஸ்வரி, நீ என்ன பண்ற? அடுப்பங்கரைக்கு போய் உன் கையால ஒரு டம்ளர் ரசம் வச்சு கொண்டு வந்து கொடுக்குற. அதை நான் குடிச்சிட்டு மல்லாந்துடுறேன். ஆஹா அடடடடா, அந்த ரசம் மட்டும் தான் விடுங்க ஐயா. பாத்தியா ராஜு, மச்சான் பொண்டாட்டி சமையலை எப்படி புகழ்றாருன்னு? என்னைக்காவது ஒரு நாள் என் சமையலை பாராட்டி ஏதாவது பேசியிருக்கேன் நீ? மாப்பிள்ள எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. கோபி நீயே சொல்லு, நம்ம வீட்டுல எல்லாத்தோட சமையல் நீ சாப்பிட்டுருக்க, அதுல யாரோட சமையல் பெஸ்ட் நீயே சொல்லிரு. நோ டவுட் அவன் என்னத்தான் சொல்லுவான். நான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. சரி சொல்லுடா. நம்ம வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சமையல். சமயங்கள்ல ராத்திரி நான் லேட்டா வரும்போது நான் வர்ற வரைக்கும் முழிச்சிருந்து தனியா தோசைக்கல் வச்சு எங்க அப்பா எனக்கா தோசை ஊத்துவார். சரியா உப்பு போடாம, மாவு சரியா கரைக்காம கல்லு கல்லா. கடைசியா தோசை எடுக்கும்போது லேசா தீஞ்சு போய் வரும். அந்த தோசைக்கு ஈடு இணையே கிடையாது. தோசைக்கு தொட்டுக்க என்ன மாமா? அது எங்க அப்பா தோசை சுட்டு கொடுக்கும் போதே அதோட சேர்த்து அட்வைஸ் பழமொழின்னு சொல்லுவாரு. அதை கேட்டுக்கிட்டே சாப்பிட வேண்டியதா. சமயத்துல கால் வாரி விட்டுருவியே. அப்பா சும்மா விளையாட்டு தானப்பா சொன்னேன். நீங்கெல்லாம் வந்தது வீடே கலகலப்பாயிருச்சு. கோபி நேரமாச்சு, கிளம்புறாமா? போலாம்ப்பா. நானும் உங்க கூடவே வரேங்க. இல்ல நீ ஒரு 2 நாள் இருந்துட்டு வா. டேய் கோபி, நீ சும்மாறா. விஜி நீ கிளம்புமா. நீ இல்லாத வீடு வீடாவே இல்ல, வெறிச்சோடி கிடக்கு. அப்பப்ப சகல போய் ஜன்னல் கதை திறந்து பார்த்துட்டு உள்ள ஆளே இல்லைன்னு அப்செட் ஆயிடுறாரு. மாமா பேசாம இருக்கீங்களா? எந்த நேரத்துல எதை பத்தி பேசணும்னு தெரியாம. நீ இருந்துட்டு வா விஜி. பரவாயில்லைங்க, நானும் உங்க கூடவே வரேன். அவன் சொல்றது சரிதாமா. அக்கா தங்கச்சி எல்லாம் கூட இருக்காங்க, ஒரு 2 நாள் இருந்துட்டு வாயேன். நீங்க இப்படியே சொல்லுங்க. ஏன் அவனே கூட 2 நாள் இருந்துட்டு வர சொல்லுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். மாமா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? கோபி அவங்க சொல்றது சரிதானே. விஜய வரேன்னு சொல்றா, அவளை கூட்டிட்டு போங்க. அதானே, அவளும் அங்க வரணும் துடிக்கிறா. விஜய நீங்க கூட்டிட்டு போறதுனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க விஜய கூட்டிட்டு போங்க. என்னங்க எல்லாருமா சேர்ந்து என் பொண்டாட்டிய துரத்து விடுறதுல இருக்கீங்க? கோபி, எனக்கே ஒரு நாள் வந்து அலறுவத்துல ஃபுல்லா இருந்து விஜய கையோட கூட்டு போகணும் தான் ஆசை. என்னையும் சேர்த்து துரத்தி விட்டுருவீங்க போல இருக்கே. அப்படி இல்ல, இங்க பாருங்க, ஓசனனுக்கு உடம்பு சரியில்லை, 2 குழந்தைங்க வேற இருக்கு, அதுவும் கை குழந்தைங்க. அதுகளை பாத்துக்கிறதுக்கு ஆள் மாத்தி ஆள் பாக்குறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்கிறது நல்லது. அதனாலதான் சொல்றேன், விஜி இங்கேயே இருக்கட்டும். கோபி, நீங்க எங்களுக்காக சொல்றீங்க, நாங்க உங்களுக்காக சொல்றோங்க. கொஞ்ச நாள் தானங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ரொம்ப நாளாவே நீங்க அட்ஜஸ்ட் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, மாமா அடிபட்டதுல இருந்து பெரும்பாலும் விஜய் எங்க கூட தானே இருக்கா, அதான் சொன்னேன்.
சரி விஜி, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இருந்துட்டு தான் போயேன். இந்தா விஜி, இத செலவுக்கு வச்சுக்க. எனக்கு என்னங்க செலவு இருக்க போகுது? ஏதாவது செலவு வரும், வச்சுக்க. கோபி, பணம் கொடுத்துட்டியா? விஜி, பணம் வாங்கிட்டியாமா? நான் தான் வரும்போது சொன்னேன் விஜிக்கு கை செலவுக்கு பணம் கொடுத்துருவாடான்னு. அவனும் யோசிச்சான், பொண்டாட்டி வெளியில இருந்தாலும் கை செலவுக்கு பணம் வேணும்ல. மாமா, என்ன மாமா சொன்னீங்க? போலாமா? எங்க போனீங்க ரெண்டு பேரும்? எவ்வளவு நேரமா நான் காத்துட்டு இருக்கிறது? யாராவது ஒருத்தர் வீட்டுல இருக்க வேண்டாமா? இந்த வயசுல ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு போவாட்டினா என்ன? கேட்கறேன்ல, எங்க போனீங்க? கடைக்கா? கோயிலுக்கா? பேசி தொலைங்க. ரெண்டு பேரும் என்ன ஊமை ஆயிட்டீங்களா? என்ன கேடு வந்துச்சு? கேட்கறவன் என்ன பைத்தியக்காரனா? சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? இதுவரை உனது வாழ்க்கைக்காக மௌன விரதம் இருந்தோம். இனி எங்கள் மருமகளின் நல்வாழ்வுக்காக மௌன விரதம் இருக்கப் போகிறோம். என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு தாங்க பாலாத்திட்டு இருக்கேன். ஏன் உங்க அம்மா மாப்பிள்ளைக்கு பாலா கொடுத்து வளர்க்குறோம்னு சொல்லி கேட்டவா? ஏங்க, எங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருக்காங்க. சப்போர்ட்டா இருக்காங்களா? உங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டா இருக்குதுங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? பாகிஸ்தான் இந்தியாவை பேச்சுவார்த்தை கலைக்கிற மாதிரி இருக்கு. உங்க அம்மா அவ்வளவு டேஞ்சர். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லாத மாப்பிள்ளை வந்து வாச்சிருக்கான்னு. என்ன பார்த்ததும் அப்படியே நான் உங்க அம்மா மாதிரி நீங்க என் புள்ள மாதிரின்னு அழுது நடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. சரி, அந்த சூழ்நிலையில நானும் பெல்ட் ஆயிட்டேன். ஆனா ஒண்ணு, உங்க அம்மா எந்த சூழ்நிலையிலும் என்னை தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க. ஏங்க இப்படி எல்லாமே தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? இதோ பாரு நிர்மலா, உங்க வீட்டுல என்ன யாருமே சரியா புரிஞ்சுக்கல. அது சரி, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். தினம் தினம் தான் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி உங்க வீட்டுல யாருக்கு என்ன புரிஞ்சுக்க முடியலையே? இது பாருங்க, இப்ப உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், இஷ்டப்பட்ட நேரத்துக்கு கடைக்கு போயிட்டு வரீங்க. வேற என்னதாங்க வேணும்? என் தகுதிக்கும் திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு தொழில் வேணும். இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க? எல்லாம் தன்னால நடக்கும். உங்க அண்ணன் செல்வன் நீ கடையில என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொல்றதான் இனிமே நான் கேட்கணுமா? அவன் சொல்றதை கேட்டா எனக்கு கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அந்த கேண்டியையும் கேரட்டையும் சாப்பிட்டு எவ்வளவு நாள் காலம் தள்ளுறது? என் லைஃப் இந்த லெவலுக்கு இறங்கி வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? செல்வம் மட்டும் இருக்கப்பவே எனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா, இன்னும் மாணிக்கமும் குணமாய் வந்துட்டா நான் டோட்டலா ஜீரோ ஆயிடுவேன். இப்படி தொணன்னு பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கே புரியல என்ன பண்ணணும்னு. சரியான தத்தியா இருக்கியே. எனக்கு உங்க அம்மா கிட்ட போய் நீ பேசி ஒரு தொழிலை ஏற்பாடு பண்ண சொல்லு. இத பாருங்க, அம்மா கிட்ட எல்லாம் போய் வீணா பேசிட்டு இருக்க முடியாது. மாணிக்கன்னு நல்லபடியா குணமாய் வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா இதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம். நீ யார்கிட்ட பேசுவியே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ண, அவ்வளவுதான். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரிய தீமஹே தன்னோ துர்கே பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வர்ணாய நமஹ. தமஸ்தோ பட்டாரம் சமர்ப்பயாமி.
अस्मां कुंभां वर्णां यदा स्थानं प्रतिष्ठापयामि। ॐ देवे नमः, ॐ दुर्गायै नमः, ॐ त्रिभुवनेश्वर्यै नमः, ॐ नारायणवरप्रियायै नमः, ॐ मङ्गल्यायै नमः, ॐ कुलवर्धिन्यै नमः, ॐ आकाशकामिन्यै नमः, ॐ वासुदेवभगिन्यै नमः, ॐ कण्ठदेवधारिण्यै नमः, ॐ शिवायै नमः, ॐ पापधारिण्यै नमः, ॐ वरदायै नमः, ॐ कृष्णायै नमः, ॐ कुमार्यै नमः, ॐ ब्रह्मचारिण्यै नमः, ॐ चतुर्भुजायै नमः, ॐ चतुर्वक्त्रायै नमः, ॐ कृष्णायै नमः, ॐ पात्रधारिण्यै नमः, ॐ पङ्कजधारिण्यै नमः, ॐ कण्ठधारिण्यै नमः, ॐ पाशधारिण्यै नमः, ॐ धनुर्धारिण्यै नमः, ॐ महाचक्रधारिण्यै नमः। राजाधिराजाय प्रसह्य साहिने नमो वयं वैष्णवै कुर्महे। तमेकां कामाय मह्यं कामेश्वरो वैष्णवनो ददातु। कुबेराय वैष्णवनाय महाराजाय नमः। சாமி சொல்லுங்க. எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து போச்சு, மனசுக்கு நிம்மதி இல்லாம இருக்கும். இனிமேலாவது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் நல்ல வழி பிறக்கணும். நடந்துன்னு இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் உங்க பையனோட ஜாதகத்துல இருக்கிற கிரகநிலைகள் தான் காரணம். அதான் பரிகார பூஜை பண்ணியாச்சு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்படியா சாமி? ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சாமி. கிரகங்கள் பரிகாரங்கள்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனுஷாலோட மனசு இருக்கே, அதை எப்பவும் நிறைவா வச்சுக்கணும். நல்லது நினைக்கிறவாளுக்கு பகவான் ஒரு குறையும் வைக்க மாட்டார். இதுவரைக்கும் இந்த ஆத்துல பல கெட்ட காரியங்கள் நடந்து போச்சு. ஏதாவது ஒரு சுப காரியம் நடந்தா அது இந்த ஆத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. சுபகாரியம்னா அடுத்து எங்க பையனோட கல்யாணம் தான். ஆமாம்மா, இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஜாதக ரீதியா உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லதுங்க சாமி. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். போயிட்டு வரோம். வாங்க. வரேன். என்னங்க, ஐயர் சொல்றது சரிதாங்க. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா ரமேஷோட போக்கு மாறிடும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாமா, அவனுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான். பண்ணுவீங்கம்மா, பண்ணுவீங்க. உங்க வீட்டுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. சம்பந்தி, என் பையனை எந்த மாதிரியா அவன்கிட்ட ஒப்படைச்சேன்? சிங்கம் மாதிரி இருந்தானையா? அவனை உங்க வீட்லயே வச்சுக்கிட்டு அநியாயமா அப்படி கையை முடமாக்கிட்டீங்களா? ஐயா, என் புள்ள இங்க இருக்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு அனுப்புகிற தலையால அடிச்சுக்கிட்டேன். என் புள்ள இங்க இருந்தனாலதான் கையொடிஞ்சு போய் இந்த கதியில நிக்கிறான். எங்க வீட்டுக்கு வந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா அவனுக்கு? சம்பந்தி, சம்பந்தி, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு யார் என்ன பண்ண முடியும்? என்னங்க, என்னமோ நாங்க தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டீங்க. பைக் ஓட்டிட்டு வரும்போது எதிரில் லாரி வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயாது, நீ உங்க அப்பனம் பண்ண அக்கிரமத்துக்கு என் பையன் அநியாயமா பலியாகி இப்படி கையை எழுந்து நிக்கிறானையா. என் புள்ள கையை எடுத்துட்டு உங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றீங்களா? பண்ணி வைங்கம்மா, பண்ணி வைங்க. பெத்தவ வயிறு எரிஞ்சு சொல்றேன், நல்லா இருப்பீங்க. என்ன பாவம் செஞ்சோம்? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி எல்லாம் பேசலாமா? பேசதான் செய்வேன். உங்க மகளை எங்க வீட்டுக்கு அனுப்பாம உங்க வீட்டுல என் பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி என்ன கதற விட்டுட்டீங்களே, அந்த வேதனையில நான் பேசதான் செய்வேன். நான் பேசதான் செய்வேன். பெத்தவ வயிறு எப்படி எரிய தெரியுமா? இத பாருங்க, நாங்க எந்த இத பாருங்க, இவங்க கிட்ட என்ன பேச்சு? வாங்க, மனுஷங்களா இருந்தா இவங்க கிட்ட பேசலாம். வாங்க, நீங்க நல்ல சம்பந்தம் நினைச்சு நாசமா போயிடுவேன். என்னப்பா இது? வந்து அங்க கத்துனாங்க, வாய்க்கு வந்ததுல பேசிட்டு போறாங்க. நமக்கு என்னமோ அந்த வேதனை இல்லாத மாதிரி சபிச்சுட்டு போறாங்க. இத பாரு ரமேஷ், நீ மனசை போட்டு குழப்பிக்காத. வீட்டுல பூஜை எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ போ போ. என்னங்க, ஐயர் சொன்ன மாதிரி ரமேஷுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாங்க. இன்னில இருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரிம்மா, இன்னையில இருந்தே பாக்குறேன்.
நிர்மலா, அந்த பெட்டை கொண்டு வந்து இங்க போடு. இல்ல ஆண்டி, இதுக்கு ரூம்லயே படுத்துக்கலாமா? இல்ல மாப்ள, இங்கதான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும், அவன் இங்கேயே படுத்துக்கிட்டுமே. என்ன ஆண்டி, காத்து வர இடத்துல நம்ம படுக்க கூடாது, நம்ம படுக்கிற இடத்துல காத்து வரணும். இது டெக்னிக்கல் ஏஜ். ஆமா, மாப்பிள்ளை எப்பவுமே இப்படிதான் ஏதாவது தமாஷா பேசிட்டே இருப்பாரு. ஐயோ, தமாஷா எல்லாம் பேசல. வாங்க உள்ள வாங்க. உட்காரு. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? கொஞ்ச நாளைக்கு இவரு நல்ல பெட் ரெஸ்ட் எடுக்கணும். இவருக்கு இந்த வீட்ல நீங்க என்ன வசதி பண்ணி வச்சிருக்கீங்க? வெறும் பாய்தலவணியை கொடுத்து தரையில படும்பீங்க. அந்த மாதிரி படுத்தா ஒரு தர்மாஸ்பத்திரி எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டே அவர் ஹெல்த்தை டவுன் பண்ணிடும். சரி, அதுக்காக என்ன இதெல்லாம்? இது காட்டு. இதுல படுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பாடி பெயின்லாம் ரிலீவ் ஆகி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். அது டேப் ரெக்கார்டர் போட்டா சாங் வரும். அது ஃபேன் போட்டா நல்லா காத்து வரும். பக்கத்துல இருக்கு பாருங்க ஈஸி சேர். கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், பட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பெட் ரெஸ்ட் பீரியட இவர் நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னது, உடம்பு சரியில்லாத என்ஜாய் பண்ணணுமா? ஆமா நிர்மலா, இப்ப இவர் நினைச்சாலும் கூட ஒரு மாதம் படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியுமா? இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த கட்டிலு, ஃபேனு, பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு சங்கடமான சுச்சுவேஷனை கூட சந்தோஷமா மாத்திக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நோயாளியா இருந்தாலும் ரசனையுள்ள நோயாளியா இருக்கணும். ஏன் மாப்பிள்ள, இப்பதான் ஏகமா ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிருக்கோம், அதுக்குள்ள இவ்வளவு காசு கொடுத்து இதெல்லாம் வாங்கணுமா? ஆண்டி, என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப அவர் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்கலாம், ஆனா அவர் இன்னும் பேஷண்ட் தான். அவருக்கு இன்னும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு நம்ம சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். காசை பத்தி எல்லாம் இப்ப பேசாதீங்க. என்ன மதர் நீங்க? மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது. எதையா சொல்லி வாய் அடைச்சிருவாரு. ஆண்டி, இதெல்லாம் நான் எனக்காக பண்ணல, உங்க பையனுக்காக பண்ணிருக்கேன். ஆமாமா, அவர் சொல்றது சரிதானே. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். இங்கே நின்னு பேசிட்டு இருக்காம போய் உங்க அண்ணனுக்கு நல்ல காஃபியா போட்டு எடுத்துட்டு வா. வாமா. உட்காருங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்க. என்னோடது எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும். என்ன, சிலது உடனே புரியும், சிலது லேட்டா தான் புரியும். ஆனா உங்க தம்பி செல்வத்துக்கு எப்பவுமே என் டேலண்ட் புரியாதுன்னு நினைக்கிறேன்.